இல்ல, நான் சாக விரும்பல. அமைதி. இங்கே உனது வார்த்தைகளுக்கு அர்த்தமில்லை. எங்கள் அரசரின் கடனை உங்கள் ரத்தம் செலுத்தும். உங்கள் தியாகம் எங்கள் நிலத்திலிருந்து அவரது சாபத்தை நீக்கும். ஜெனரல் பாலது, என்னை மன்னியுங்கள் என் இறைவா. அரசர் உங்கள் அவசர வருகைக்காக எதிர்பார்க்கிறார். கடவுள்கள் இப்போதைக்கு உங்களுக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார். இவனை அவனது சிறையில் அடையுங்கள். நான் இவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். நீ அதிர்ஷ்டசாலி குடியன். அதிர்ஷ்டம் இல்ல, இந்த நாய்ங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஜெனரல், நாம் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். அரசர், அவரோட பைத்தியக்காரத்தனம் நம் அனைவரையும் விழுங்கிவிடும். இந்த கோவில் சபிக்கப்பட்டது. இந்த சபிக்கப்பட்ட வீட்டிலேயே நான் இறந்து விட விரும்புறேன். வெளியே பஞ்சத்துக்கு பலியாகிறத விட இது எவ்வளவோ. நமக்கு உத்தரவு வந்திருக்கு கேப்டன். என் ராஜ்யத்தை அழிக்க சந்திர கடவுள் உன்னை அனுப்பினார். எனக்கு தெரியும் பெண்ணே, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். உன்னை சுற்றி பார். என் தவறுகளுக்கு இந்த இடம் போதுமான அளவு இல்லையா? இதன் பெருமையில் கடவுள்கள் நினைப்பதில்லையா? அந்த குடியன்கள் வருகிறார்கள் ஜெனரல். சந்திர கடவுள் நம்மை அழிக்க ஒரு படையை அனுப்புகிறார். நான் உடனடியாக நமது படையை திரட்டுகிறேன். நல்லது. கீழே என்ன செய்தி? மன்னரே, நூற்றுக்கணக்கான கைதிகள் உள்ளனர். அவர்கள் தியாகத்திற்கு நேரம் எடுக்கும். காலம் இனி நம் கைகளில் இல்லை. பரவாயில்லை. அந்த படையின் ரத்தம் மணற்பரப்பை வளப்படுத்தும். அந்த பலி நிறைவேற்றப்படும். இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள் ஜெனரல், அவள் உங்களுக்கு யாரையாவது நினைவூட்டுகிறாளா? அரசரே, அவளிடம் உங்கள் சொந்த மகனின் சாயல் ஏதும் உங்களுக்கு தெரியவில்லையா? அவளுக்கு இப்போது என்ன வயதாக இருந்திருக்கும்? 18. 18. இந்த பெண்மணிக்கு அது துயரமாக அமைந்திருக்கிறது. அவளை கொன்றுவிடு. அரசரே, இந்த பெண்ணை உயிருடன் வைத்திருப்பது புத்திசாலித்தனமாக இருக்காதா? இவள் ஒரு எதிரியின் ஒற்றர். குடியனின் திட்டங்களை நம்மால் இல்லை. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்மை மீட்பதற்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அவள் இறக்க வேண்டும். நம் உயிரணுக்களில் உள்ள கன்றுகளை கொல்வதிலேயே நீ நீண்ட காலம் செலவிட்டாய் பாலது. உன் தனித்திறனை நீ இழந்து விட்டாய். வெறும் ஒரு பெண். ஒரு பெண்ணை தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு பொண்ணா? எனக்கு குடியன் அரக்கனை தான் தெரிகிறது. என் பெயரை உங்களால் கொல்ல முடியாவிட்டால் ஜெனரல், ஒருவேளை நீங்களும் சாகுவதற்காக கிடக்கலாம். போராடுங்கள்.